என்ன ஹனிமூனுக்கு பொண்டாட்டி தான் பால் கொண்டு வந்து புருஷனுக்கு கொடுக்கணும்னு சட்டம் எதுவும் இல்லையே. புருஷன் கூட பொண்டாட்டிக்கு வயிறு வலிச்சா இந்த மாதிரி மோர்ல வெந்தயம் போட்டு தரலாம். அர்ஜுன், தாங்க தாங்க பாரங்கள் காலம் தந்தவை காண வேண்டும் ஆயிரம் கோடி புன்னகை தாங்கிக் கொள் என் கண்மணி சாய்ந்து கொள் என் தோளில் கால் வலிக்குதா உனக்கு? மருந்து தேய்ச்சி விடவா? இல்ல வேண்டாம். சாரி அர்ஜுன், நீ என் மேல எவ்வளவு பாசமா கேரிங்கா இருக்க. ஆனா நான் உன்கிட்ட அபிதேவி விஷயத்துல உண்மையா இல்லையே. ஆனா இதெல்லாம் நாளைக்கு அபியும் தேவியும் சந்திக்கிற வரைக்கும் தான், அவங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் உன் காலை பிடிச்சு விடுறேன். சரி படு, நாளைக்கு வெளியில போலாம். படு. சரி, குட் நைட் சத்யா. அர்ஜுன், என் பிரச்சனை எல்லாம் நாளையோட முடிஞ்சிடும். நம்ம காலம் பூரா இப்படியே வாழ்ந்துடணும் அர்ஜுன். அபி மாமா தேவியை சேர்த்து வைக்க நான் போட்ட டிராமா எல்லாம் உனக்கு தெரியவே கூடாது. அப்புறம் நீ என்ன வெறுத்துருவ. நீ வெறுக்கிற சத்யாவா நான் ஆயிடக்கூடாது. சத்யா, என்ன ரொம்ப வலிக்குதா? ரொம்ப மனசும். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். தூங்கு. டாக்டர், எஸ். அந்த 13 நம்பர் பேஷண்ட் அபி சார் இருக்காருல்ல, ம். அவருக்கு இந்த டேப்லெட் எப்ப தரணும்னு அவரை பாத்துக்கிற சேது சார் கேட்டாரு. இது நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடுக்குற டேப்லெட் தான். இதே குடுக்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஆமா, இந்த பேஷண்ட் யாரு? வண்டியில அடிபட்டதா கொண்டு வந்தாங்க. மயக்கமா இருந்தாருன்னு பெரிய டாக்டர் தான் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏத்த சொல்லிட்டு போனாரு. யாரு என்னன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு அட்மிட் பண்ணிடுவீங்களா? போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பெரிய டாக்டர் தான் அட்மிட் பண்ண சொன்னாங்க. நாங்க என்ன டாக்டர் பண்ண முடியும்? நீங்க தானே டியூட்டி டாக்டர், நீங்களே ஃபோன் பண்ணி கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இந்த ஆளு கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் விசாரிச்சுக்கலாம். அது வரைக்கும் இவரை பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர்.
சார் குட் மார்னிங் சார். ஆ வெரி குட் மார்னிங். சார் உங்க ரூமுக்கு தான் மேனேஜர் சார் ஸ்பெஷலா காஃபி கொடுத்து அனுப்புனாரு. அங்கதான் போறேன். வாங்க சார், குளிருக்கு எதமா சூடா காஃபி குடிங்க. எங்களுக்காகவா? ரொம்ப தேங்க்ஸ். கொடுங்க, நானே கொண்டு போறேன். இல்ல சார், நானே எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல இல்ல, அவங்க இன்னும் எழுந்திருக்கல, நானே கொண்டு போறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ, தேவி ரெடியா? அபிய பாக்கணும். சத்யா ரெடியா? அவளுக்கு நீ மெசேஜ் போட்டியா? இரு, காஃபி ஆர்டர் பண்ணிருக்கேன். வந்ததும் குடிச்சிட்டு மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? ஏயா எனக்கு தெரியும். யாரோ காலிங் பெல் அடிக்காம ரூம் கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. ரூம் பாய் தான் காஃபி எடுத்துட்டு வந்திருப்பான். அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு பாரு. ரூம்ல ஆள் இருக்கும், பெல் அடிக்காம அவன் பாட்டு கதவை திறந்துட்டு இருக்கான். வரட்டும் அவன். ரூமை ஓபன்ல வச்சுட்டு தானே போனோம். சத்யா எதுவும் லாக் பண்ணிட்டாளா? பாத்தியா, இப்ப காலிங் பெல் அடிக்கிறான். யோ யோ, இங்க வாயா.